இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில கைஸ். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் அவங்க சைட்லேருந்து பார்த்தா கேஸ் எதை கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. அந்த ரிலீஸ் பண்ணாமல் பார்த்தீங்களா, அவனை வந்து கைது பண்ணிட்டேன், ஒரு 3 வருஷம் ஜெயிலில் வைப்போம் அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணுற ஆளுகள் நம்ம இதில் இருக்காங்க. இல்லை 1 மணி 2 மணி நியூஸ் வந்திருக்கு. என்ன பண்ணால் ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்ட்டு. அப்போ வந்து என்ன வந்திருக்குன்னா 1 நிமிஷம் வீடியோ 2 நிமிஷம் வீடியோ அதை மாதிரி தான் விட்டுருக்காங்க. அதையே வந்து லிங்க் கொடுங்கன்னு கேட்குற ஆளுங்க நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விடிய காலில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 6:30 மணின்னு, அந்த 6:30 மணிக்கு பார்த்தா படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. அந்த படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 9 மணி 10 மணிக்கு பார்த்தா எல்லா கையிலும் அந்த படம் இருக்குது. முக்கால்வாசி பேர்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டாங்க போல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது எப்படா பார்க்க மனசு வருதுன்னு தெரில. ஏன்னா வந்து அப்போ நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் வந்து ஒரு படம் வந்துச்சா திருட்டு விசாரின்னு ஒன்று பார்ப்போம். படம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருட்டு விசடியே நம்ம கைக்கு வரும் அந்த படத்தோடது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அதுவே தப்பு. நடிகர் விஷால் நம்ம நிறைய வேலை சேர்ந்து அதை போராட்டம் பண்ணி செஞ்சு திருட்டு விசடியே வைக்கக்கூடாது அப்புறமாலாம் நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து நாங்கள் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம். அவ்வளோதான். என்ன புனிக்குமோ புனிக்க அப்படிமா தான் அந்த படத்தை தூக்கிட்டு போய் சோசியல் மீடியாவில் போட்டுருக்கேன். தயவு செஞ்சு இந்த கிளிப் அனுப்பு லிங்க் அனுப்பிவிடு சோசியல் மீடியாவில் யாரும் கேட்டுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு அப்படியே ஒரு கிளிப்போ இல்லை லிங்க்கோ ஏதாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு யாரும் உள்ள போய் பார்க்காதீங்க. அது உங்களுக்கு அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா யாரும் அதை பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.